இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரிசல்ட் வந்து மேஜிக் மாதிரி இருக்கும். இந்த பாத் பவுடருக்கு எப்போ தான் ஆஃபர் வருமோ அப்படி கேட்டுகிட்டே இருக்கீங்க. நம்ம கமலி நேச்சுரல்ஸில் இதோ வந்துருச்சு பாத் பவுடருக்கு ஆஃபர். இன்றைக்கி நான் அலௌன்ஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த சம்மருக்கு இந்த பாத் பவுடர் ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த பாத் பவுடருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, எப்படா ஆஃபர் போடுவாங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்காகவே இன்றைக்கி பாத் பவுடருக்கு ஒரு சூப்பரான ஆஃபர். என்ன ஆஃபர்னா 1 kg பாத் பவுடர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 200 rupees ஆஃபர் வருங்க. எஸ் உண்மைதான், 1 kg பாத் பவுடருக்கு 200 rupees ஆஃபர் வரும். இந்த பாத் பவுடரில் முன்னாடி இருந்த 10 இன்க்ரீடியன்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் 2-3 இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி வேறு லெவலில் ஷைனிங்காக உங்களுக்கு கிடைக்க போகுது. கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், green oil, red oil, oily skin powder, dandruff, itching, hair fall, fast hair growth, hair regrowth, anti-aging, wrinkles, oily skin, extremely oily skin, pimples mark, black spot, இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ். எப்போதுமே நான் சொல்றதுதான், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். பாத் பவுடர் யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை எப்படி நல்லா பிரைட்டாக ஃப்ரெஷ்ஷாக டீடான் பண்ணி இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு பிரைட் ஃப்ரெஷ் லுக் வந்து எப்படி கொண்டு வருதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னோடய ஸ்கின் பாருங்கள், வீட்டுக்குள்ளேயே இருந்தாலுமே நம்மளுக்கு டேன் ஆகும். பட் வந்து நான் நல்ல வெயிலில் அலையிறேன், எனக்கு நிறைய ஒர்க் இருக்கனால. ஸோ எப்படியுமே இவ்வளோ வெயிலுக்கு என்ன தான் கவர் பண்ணாலும் இப்படி தான் வந்து டேன் ஆகிடுது. டெய்லியும் நான் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் ரொம்ப சிம்பிளான மெயின்டெனன்ஸில் நான் வந்து சரி பண்ணிக்குவோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் நான் திரும்பி வேறு வழி இல்லையா, வெயிலில் போய் தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு செம்மையாக என்னோடய ஸ்கின் வந்து டேன் ஆகிருக்கு. இந்த பாத் பவுடர் நம்ம ஃபுல் பாடிக்குமே, நான் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் ஃபுல் பாடிக்குமே சேம் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். வேறு லெவலில் ஸ்கின்னை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். அண்ட் நம்மளோட பாத் பவுடர் முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து 2-3 இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி உங்களுக்கு இன்னுமே ஒரு புது மாதிரியாக உங்களோட ஸ்கின்னை செம்ம சேஞ்சஸ் கொடுக்குற மாதிரி வந்துடுச்சு. ஸோ ஆஃபர் கேட்டுகிட்டே இருந்தவங்க இந்த டைம் மிஸ் பண்ணாமல் வாங்கிடுங்க. இனிமேல் எப்போதுமே சேம் பாத் பவுடர் உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பாத் பவுடர் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ இதையே நீங்கள் ஃபுல் பாடிக்கு எடுக்கிறதுனா உங்கள் ஃபுல் பாடிக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நல்லா கெட்டியாக தான் யூஸ் பண்ணணும். ஃபேஸ் பேக் எப்படி போடுறோமோ அதே மாதிரி ஃபேஸ் ஃபுல் பாடிக்குமே சும்மா நார்மலாக தண்ணியோடு போயிடக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. நல்ல ஒரு திக் பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து இது கூட உங்ககிட்ட பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர் இருக்கா, 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பிரைட்னிங் ஃபேஷியல் பவுடர் இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு டேனை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ பிரைட்னிங் ஃபேஷியல் பவுடர் அண்ட் வந்து பாத் பவுடர் இது ரெண்டுமே முன்னாடியும் ஒரு ஃபேஷியலுக்கு நான் யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். இது ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது இன்னுமே நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து நம்மளோட ஸ்கின்ல வந்து கொடுக்கும். இந்த 2 ஸ்பூனில் மொத்தம் இப்போ நம்ம கலக்கி வச்சிருக்கிறது மொத்தம் 21 இன்க்ரீடியன்ஸ் இருக்க ஒரு அழகான பேக்கேஜ் தான் நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிருக்கு. பார்த்தீங்களா, இதில் மொத்தம் 21 இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. நார்மலாக இந்த மாதிரி அத்தனையுமே போட்டு நம்மளால் ஒரு ஸ்கின் கேர் வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. பட் இந்த ஒரு 2 ஸ்பூன்லேயே நம்மளுக்கு ஒரு 21 இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, அத்தனை போஷாக்குமே கிடைக்குதுன்னா உண்மையாகவே அமேசிங்கான ஒரு விஷயம் தான். இது வந்து நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணமுமே கூட. ஸோ அதுக்கு உங்களோட ஹெல்ப்பும் எனக்கு தேவை. வீடியோ பார்த்துட்டு ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. நேச்சுரல் வேல நிறைய பேர் போகிறதுக்கு நம்மளும் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். கமலி நேச்சுரல்ஸ்னு ஒரு பிராண்டு, இந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான பிராண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் போது நானுமே சர்வே பண்ணுறதுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் பாருங்கள், பிஃபோர் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எப்போதும் போல் பாத் பவுடர் எப்படி அப்ளை பண்ணுவோம், ஃபேஸ் பேக் எப்படி அப்ளை பண்ணுவோம் அதே தான். ஆனால் இது நான் அப்ளை பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்குது, எவ்வளோ ஒரு ஷைனிங்கான டென்ட் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ கிளாஸியாக இருக்கும். நல்ல நம்மளோட ஸ்கின்னை வந்து இது டைட்டனிங் பண்ணி கொடுக்கும். ஒரு யங் லுக் நம்மளோட ஸ்கின்னை வந்து இது தக்க வைக்கும். டெய்லியும் பாத் பவுடரை நீங்கள் ஃபுல் பாடிக்கும் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக 1 வீக்கில் உங்களால் பார்க்க முடியும். ஃபுல் பாடிக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு
கண்டிப்பாக ஒரு 2-3 ப்ராடக்ட்னாவது நம்ம வச்சுக்கணும். நான் உங்களுக்காக சஜஸ்ட் பண்ணுறது பிரைட்டனிங் ஸ்க்ரப்பு, ஃபுல் பாடி பிரைட்டனிங் ஸ்க்ரப்பு அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவைனாவது யூஸ் பண்ணுங்கள். டெய்லியும் இந்த பாத் பவுடர் யூஸ் பண்ணுங்கள். ஃபுல் பாடியுமே நல்ல ஒரு க்ளீனாக, ஒரு பிரைட்டனிங்காக, ஒரு டேன் இல்லாமல் ஃபேஸ் எப்படி இருக்கும், நிறைய பேரோட பிரச்சனை என்ன இருக்கும், ஃபேஸ் வந்து நல்லா இருக்குது, பாடி ஃபுல்லாக டேன் ஆயிடுச்சு, கருப்பாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இல்லாமல் ஈவன் டோனாக ஃபேஸ்க்கு ஈக்குவலாக நம்மளோட பாடியும் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். நல்லா திக் லேயராக அப்ளை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் விடுங்க. நீங்கள் பாத் பண்ணும்போதும் அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 10 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்ல டைட்டனாக உங்களோட ஸ்கின்னோட இது பிடிச்சிக்கும். அண்ட் பேக் மாதிரியும் நீங்கள் போட்டுக்கலாம். இதை இந்த மாதிரி கண்டிப்பாக வாரத்தில் ஒரு தடவை 2 தடவை இல்லைனா பேக் மாதிரி போட்டுக்கோங்க. ஃபுல் பாடிக்கு டெய்லியுமே நீங்கள் அப்ளை பண்ணி குளிங்க. இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு பேக் மாதிரி போட்டிங்கன்னா ஸ்கின்னை பாருங்கள் நல்லா பிடிச்சிக்கும், நல்ல ஒரு ஷைனிங்கும் கொடுக்கும், ஒரு க்ளோவும் கொடுக்கும். நலங்கு மாவு, இத்தனை இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு ஒரு நலங்கு மாவு இவ்வளோ குவாலிட்டியாலாம் நம்ம கண்டிப்பாக செஞ்சு வச்சாலுமே இந்தளவுக்கு உங்களுக்கு கிடைக்காதுங்க. ஸோ ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நான் கைக்குமே நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். பாடிக்கு குளிக்கும்போது நம்மளால் விட முடியும் அப்படின்னா 10 மினிட்ஸ் விடுங்க. விட முடியாதுங்கும்போது கண்டிப்பாக ஃபேஸ்க்கு, நெக்குக்கு, ஹேண்டுக்கெலாம் அப்ளை பண்ணி வீக்லி ஒரு 2 டைம்ஸ் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கள். 10 மினிட்ஸ் தான், 10 மினிட்ஸில் ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா எப்படி ட்ரை ஆகிடுச்சுன்னு, ஸ்கின்னோடு நல்லா பிடிச்சிக்கும். அண்ட் வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களால் நல்லாவே டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க முடியும். இன்ஸ்டண்ட்டாகவே டல் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி ஒரு ஃப்ரெஷ் லுக் வந்து இருக்கும், ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸ்கின் வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்கும். நிறைய டைம் வந்து நம்மளுக்கு டேன் ஆகிருக்கும், ஆனால் ஒரு ஃபேஷியல் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன பேக் போட்டு இன்ஸ்டண்ட்டாகவே டேனை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அதனால தான் இது கூட நம்ம ஃபேஷியல் பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சிங்கிள் ஸ்டெப்லேயே நல்ல ஒரு ஸ்க்ரப்பும் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாகவே டேனையும் நம்மளுக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஸ்கின் பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ நீங்களும் கமலி நேச்சுரல்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனை நல்ல ஒரு ஹெர்பல் வேல வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். கமலி நேச்சுரல்ஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கேட்லாக் சென்ட் பண்ணுவேன். உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேரை நீங்கள் செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். பாத் பவுட்ரு யூஸ் பண்ணதுக்கே அந்த ஃபேஸில் இருக்கிற இந்த டேனு அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி, டேன்லாம் ஏதோ ரிமூவ் ஆன மாதிரி ஒரு ஃபீல், நல்லாயிருக்கு. ஸ்கின்னு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. சன்ஸ்க்ரீன் கூட போடல. எனக்கு சன்ஸ்க்ரீன் போடுறதே சுத்தமாக பிடிக்காது. சரி போனால் சன்ஸ்க்ரீன் போட்டால் டேன்லேருந்து ரிமூவ் காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் போடுவேன். இப்போ எப்படியும் டேன் ஆனாலும் பரவாயில்ல, டேனை வீட்டில் இந்த பவுடர்ஸ்லாம் வச்சு ரெடி பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது